இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்து புத்தெழுச்சி இயக்கம். போன கிளாஸ்ல விட்டது ஈஸ்வர சந்திர வித்யாசாகரோட முடிச்சுது. அடுத்தது மகாதேவ் கோவிந்த ரானடே இருக்காரு. அவர் விதவை மறுமண சங்கம் 1861 உருவாக்கினார். பூனே சர்வஜனிக் சபா 1870, தக்கான கல்விக் கழகம் 1884 உருவாக்கியிருக்காரு. அடுத்தது இந்து புத்தெழுச்சி இயக்கம் பார்க்கலாம். ஆரிய சமாஜம் அதாவது 1876 பஞ்சாபில் உருவானது ஆரிய சமாஜம். அதை உருவாக்குனது தயானந்த சரஸ்வதி. அவர் சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு நூலை உருவாக்கியிருக்காரு. முழக்கம் அதாவது வேதங்களுக்கு திரும்புவோம் என்னும் கொள்கை கடைபிடிக்கிறாரு. இந்துக்களை மாற்ற சுத்தி இயக்கத்தை உருவாக்கியிருக்காரு இவர் தயானந்த சரஸ்வதி. அப்புறம் ஆங்கில வேத பள்ளிகளை உருவாக்கினார் தயானந்த சரஸ்வதி. தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜத்தை 1875 நிறுவினார். அடுத்தது ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவர் தட்சிணேஸ்வரத்தை சேர்ந்தவர். ராமகிருஷ்ண பரமஹம்சரோட கொள்கை ஜீவன் சிவன் அப்படிங்கிற கொள்கையை பின்பற்றிருக்காரு. ராமகிருஷ்ணர் மிஷன் பிரம்ம சமாஜம் அதாவது ராமகிருஷ்ண மிஷன் அப்படிங்கிறத உருவாக்குனது சுவாமி விவேகானந்தர். விவேகானந்தர் தான் ராமகிருஷ்ணரோட கொள்கையை கடைபிடித்து அவரோட சீடர் ராமகிருஷ்ண மிஷன் அப்படிங்கிறத உருவாக்கினார். அதாவது பிரம்ம சமாஜத்திலிருந்து வந்த சீடர் தான் சுவாமி விவேகானந்தர். அடுத்தது பிரம்ம ஞான சபை. பிரம்ம ஞான சபை 1875 ஹெச்பி பிளவாட்ஸ்கி 1831 to 1891 வரைக்கும். ஹெச்பி பிளவாட்ஸ்கி, கர்னல் ஹால்காட் 1832 1907. கர்னல் ஹால்காட் 2 பேர் சேர்ந்து பிரம்ம ஞான சபையை 1875 உருவாக்குனாங்க. 1886 அடையாரில் பிரம்ம ஞான சபையை உருவாக்கியிருக்காங்க. பௌத்தம் புத்துயிர் பெற்றது. அப்போது இதனால் பிரம்ம ஞான சபையால் பௌத்தம் புத்துயிர் பெற்றது. அன்னி-பெசன்ட்டோட பங்களிப்பு 1847 1933 வரைக்கும். தன்னாட்சி இயக்கத்தை இந்தியாவில் நிறுவினார் அன்னி-பெசன்ட் அம்மையார். அவர் அயர்லாந்தில் நிறுவித்தார். அதுக்கப்புறம் தன்னாட்சி இயக்கத்தை இந்தியாவில் நிறுவியிருக்காரு. இவரோட கருத்துக்களை நியூ இந்தியா காமன்வெல்த் அந்த செய்தித்தாள்களில் வெளியிட்டார் அன்னி-பெசன்ட் அம்மையார். ஜாதி எதிர்ப்பு இயக்கங்கள். ஜோதிபா பூலே 1827 மகாராஷ்டிராவில் பிறந்தார். 1852 ஒடுக்கப்பட்ட பள்ளி அதாவது பூனேயில் ஒடுக்கப்பட்ட பள்ளியை உருவாக்கியிருக்காரு. இவர் சத்திய ஜோதக் சமக் அதாவது உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காரு. அதுக்கு மீனிங் உண்மையை நாடுவோர் சங்கம். டிஎன்பிசியில் கேட்பாங்க. அடுத்தது நூல் இவர் இயற்றிய நூல் குலாம்கிரி அடிமைத்தனம் அப்படின்னு மீனிங்.